அடே இனிமே பெட்ரோல் அடிக்க வந்தா கொன்றுவாங்களே. எங்கன்னா வெளியே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பைக் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இப்படித்தான் பண்ணுவாங்க. ஒண்ணு 90 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிங்க, இல்லன்னா 110 ரூபாய்க்கு அடிங்க, ஆனா 100 ரூபாய்க்கு மட்டும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் தெரியும். நானே 100 ரூபாய்க்கு போட மாட்டேன், 30 ரூபாய்க்கு தான் போடுவேன். எதுக்கு நிறைய பேர் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறப்ப பெட்ரோல் ரொம்ப கம்மியா வருது, அவங்க வந்துட்டு லிமிட் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 110 120 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத இன்னைக்கு போய் பெட்ரோல் பங்க்லயே போய் கேக்குறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 100 400 அப்படிலாம் அடிச்சா லாக் பண்ணி வச்சிருக்கீங்களா? 80 ரூபாய்க்கு பெட்ரோல் லாக் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ஆப்ஷன் இருக்கான்னு கேக்குறேன். அப்படிலாம் இல்லைங்க ப்ரோ, ஒரு டவுட் கேக்குறேன் ப்ரோ. அப்படிலாம் ஆப்ஷன் இல்லை ப்ரோ. புரியல ப்ரோ. என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. என்ன ப்ரோ எப்படி? அட இந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க வராங்களே, ஒவ்வொருத்தர் பேர் நம்பாம 110 210 யூடியூப்ல பார்த்து சும்மா வந்து அந்த ஃபேக்கா போடுறாங்களா யூடியூப்ல, அது வந்து வேணுங்க அதைத்தான் கேட்கறதுக்கு. ஏன்னா நானும் வந்துட்டு அப்படிதான் அடிப்பேன். 100 ரூபாய்க்கு அடிச்சா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, 80 ரூபாய் பெட்ரோல் தான் வரும். இல்ல ப்ரோ, அப்படியா? அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இல்லை. பாத்தீங்கன்னா தெரியும், அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையாமா. இப்பனாச்சும் எல்லாருமே கொஞ்சம் நம்புங்க. நானும் வந்து கேட்டுட்டு ஒரு 410 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு வந்துட்டேன். வந்தது கூட பிரச்சனை இல்ல, அடிச்ச பெட்ரோலுக்கு ஜிபே பண்ணாம 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன்.